வணக்கம். நான் ரத்திகா பவழமல்லி. வகுப்பறை கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து காணொளிகள் போட்டுட்டு வரேன். இடையில கொஞ்சம் நிறுத்திட்டேன், மறுபடியும் தொடங்கியிருக்கேன். இன்றைக்கி நான் பேச போகிறது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும், கொஞ்சம் லூசுத்தனமாக கூட இருக்குங்க. ஆனால் அதை நீங்கள் யோசிக்கணும். வீடியோவோட கடைசியில் நீங்கள் அதை பார்க்கலாம், அதுக்கு பதில் கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம கொஞ்சம் காலத்துக்கு பின்னால் போகலாம். நம்ம ஒரு 40 வயசு இருக்கிறவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு தக்காளி இருந்துச்சுங்க. அந்த தக்காளி பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டியாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், நல்லா சிகப்பாக இருக்கும், மென்மையாக இருக்குங்க, தொட்டாலே உடஞ்சிருங்க. அதோடய தோல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மென்மையாக அவ்வளோ நல்லாயிருக்கும். சுவையும் அதை விட அவ்வளோ நல்லாயிருக்கும் சுவை. அந்த தக்காளி இப்போ இல்லை. அதே மாதிரி கத்திரிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கத்திரிக்காய் அவ்வளோ நல்ல சுவையான ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு, அது இப்போ இல்லை. பச்சை மிளகாய் 2 போட்டால் போதும் அந்த காலத்துலலாம் சட்னிக்கு. இன்றைக்கி 10 போட வேண்டியதாக இருக்குது. சமைக்கிறவங்களுக்கு தான் அது தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த பச்சை மிளகாயும் பார்க்க முடியல. உருளைக்கிழங்கு இனிப்பாயிடுச்சிங்க. நல்ல உருளைக்கிழங்கை தேடி போக முடியல. அந்த பாட்டில் சுரக்காயை நம்ம இப்போ பாட்டில் சுரக்காயை தான் பார்க்க முடியுது. அந்த சட்டி சுரக்கான்னு ஒன்று சொல்லுவோம்ல, அது காணாமல் போயிடுச்சு. அது வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க, தெர்மோகோல் மாதிரி இருக்குங்க அந்த வெள்ளரிக்காய். நம்ம போகும்போது வரும்போது கடை தெருவில் விற்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் நம்ம வெள்ளரிக்காய் தானா? யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி பால், நீங்கள் காய்கறிகளை எடுத்துக்கோங்க, இல்லை பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிக்கன், நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்ட சிக்கன் தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோமா நம்ம? சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அந்த அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே மாறி போயிடுச்சுங்க. எல்லாம் இப்போ கிடைக்கிது, ஆனால் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன காரணம்? கலப்பின சேர்க்கை. எல்லாம் கலந்து 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 கலப்பின சேர்க்கை. சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது, சீக்கிரம் அந்த மாதிரி ஆகக்கூடாது, சீக்கிரம் இப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே நம்மை அறியாமல், அது எப்படி நுழைஞ்சிச்சுனே தெரியாது பாருங்கள். நம்மை அறியாமல் எல்லா காய்கறிகளும், எல்லா உணவுப் பொருள்களும், பால் முதல் கொண்டு கோழிக்கறி முதல் கொண்டு எல்லாமே மாறி போச்சுங்க. ஒரு 20 வருஷம்தான் இருக்கும். ஒரு 10 15 20 வருஷம்தான் இருக்கும். அந்த பழைய காய்கறிகளை பார்க்க முடியல, பழைய சிக்கனை பார்க்க முடியல, பழைய பாலை பார்க்க முடியல. எல்லாமே கலப்பின சேர்க்கை ஆயிடுச்சு. இது உடம்புக்கு நல்லதா? யோசிச்சு பாருங்களேன் நீங்கள். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னால் இழந்ததை நம்மளால் மீட்ட முடியல. எவ்வளோ தந்திரமாக அந்த உணவுப் பொருள்களை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் தெரியுமா? ஐயோ, அந்த தக்காளி என்ன ஆச்சுன்னு யாருக்காவது கவலை இருக்கா? அந்த கத்திரிக்காய் என்ன ஆச்சுன்னு யாருக்காவது கவலை இருக்கா? அந்த உருளைக்கிழங்கு என்ன ஆச்சுன்னு யாருக்காவது கவலை இருக்கா? பழசை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணவே இல்லை பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப தந்திரமாக, ரொம்ப சூழ்ச்சியாக அதெல்லாம் சாப்பிட்றோம், அதெல்லாம் குடிக்கிறோம். அந்த சொரணையே நமக்கு கிடையாது. ஆனால் தேவையே இல்லாத பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த சாதியை பிடிச்சி இழுத்துட்டு வரோம். தேவையான காய்கறிகளை, உணவுப் பொருள்களை விட்டுட்டோம். தேவையே இல்லாத பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இருந்த அந்த சாதியை பிடிச்சி இழுத்துட்டு வர்றோம். எப்படி இழுத்துட்டு வரோம்? ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறது தப்பு, அதில் சாதியை கொண்டு திணிக்கிறோம். இந்த ஆண் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த சாதி ஆண் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த சாதி பெண் இந்த சாதி ஆணை கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்படி கொண்டு தேவையில்லாத சாதியை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு நிறுத்தி அதில் மட்டும் கலப்பினம் வரக்கூடாது. அது வந்துருச்சு எப்போவோ. உங்கள் அப்பா அம்மாவுடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 பரம்பரைக்கு முன்னால் யார் என்ன சாதினே தெரியாது உங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் உங்கள் சாதியில் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு 100 பரம்பரைக்கு முன்னால் யார் என்னவா மாறினா? 100 விடுங்க, 5 பரம்பரை எடுத்துக்கோங்களேன். 5 பரம்பரைக்கு முன்னால் உங்கள் அப்பா என்ன சாதி, உங்கள் அம்மா என்ன சாதின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இன்றைக்கி பிடிச்சி இழுத்துட்டு வர்றீங்க. நீங்கள் அதை தேவையில்லாத சாதியை பிடிச்சி இழுத்துட்டு வர்றீங்க. தேவையான உணவுப் பொருட்களை கைவிட்டுட்டீங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.